அமைதியாவா இருக்க முடியும்? ஏண்டி நீ உன் போனை அவகிட்ட கொடுத்து அவங்கிட்ட பேச சொன்னதை அத்தை சொன்னாங்க, அது உண்மைதானே? இதுல என்ன நாங்க உன் மேல அபாண்டமா பழி போடுறோன்னு சொல்றேன்? பாட்டி, அர்ஜுன வர சொன்னது நான். இப்ப எதுக்கு தேவையில்லாம பூர்ணி சித்தியை திட்டிட்டு இருக்கீங்க? மது, நீ எதுக்கு அந்த பையனுக்கு போன் பண்ணி வீட்டுக்கு வர வச்ச? உன்னை ஒரு வாரம் ஸ்கூல்ல இருந்து சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்கன்னா அமைதியா வீட்ல இருந்து படிக்க வேண்டியதானே? இல்ல ஆண்டி, வீட்ல இருக்க போர் அடிக்குதுன்னு நான் அவனுக்கு கால் பண்ணேன். அது தப்பா? அதுக்கு தாத்தா அர்ஜுன் அடிச்சு அவமானப்படுத்தி அனுப்பிட்டாரு தெரியுமா? மது, இப்ப எதுக்கு அழற? அர்ஜுன் மேல எந்த தப்பும் இல்ல ஆண்டி. அப்படி இருக்கப்போ தாத்தா எப்படி அவனை அடிக்கலாம்? என் விஷயத்துல எல்லாருமே என்ன தப்பா பாக்குறதுனாலதான் எல்லாமே தப்பு தப்பாவே இங்க இருக்கவங்களுக்கு தெரியுது. அதனாலதான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போக கூடாது கட்டுப்பாடெல்லாம் போடுறாங்க ஆண்டி. நான் யாருன்னு எனக்கு தெரியும்ல. அதே மாதிரிதான் அர்ஜுன். அவர் எவ்வளவு டீசென்டான ஆள் தெரியுமா? அந்த டீசென்சி தாத்தாக்கு இல்லாததுனாலதான் அர்ஜுன் அடிச்சிட்டாரு. என்னால ஏத்துக்கவே முடியாது ஆண்டி. ஏமா, அர்ஜுன நான் அடிச்சேன்னு சொல்லிட்டு நீ கோவப்படுறியே, அவன் என்னையும் பாட்டியும் நான் சென்ஸ்னு சொன்னான். அதை சொன்னதுனாலதான் நான் கோவப்பட்டு அவன் அடிச்சேன். அவன் அப்படி சொன்னானே, அது மட்டும் சரியாமா? ஏன் தாத்தா அர்ஜுன் அப்படி சொன்னாரு? பாட்டி அவரை தொடப்பத்தால அடிப்பேன்னு சொன்னதுனாலதான் கோவப்பட்டு அப்படி சொன்னாரு. நீங்க நியாயமா அப்படி அடிக்கிறதா இருந்தா பாட்டியை தான் அடிச்சிருக்கணும். எதுக்கு அர்ஜுன் அடிச்சீங்க சொல்லுங்க. இவன் என்ன சொல்றான்னு பாத்தீங்களா? நீங்க என்ன அடிச்சிருக்கணுமா? இதுக்கு மேல நீ ஏதாவது பேசுன அப்படியே வாய் கடிச்சு தொங்க விட்டுருவான் பாத்துக்க. அம்மா, தயவு செஞ்சு இவன் மேல கோவப்படாதீங்க, நான் பேசிக்கிறேன். இங்க பாரு மது, அர்ஜுன நீ இங்க வர சொன்னதும் தப்பு, அவன் உன்னை கூப்பிட வந்ததும் இல்லாம தாத்தா பாட்டியா அப்படி பேசினதும் தப்பு. கோவமே வராத தாத்தாவுக்கே கோவம் வருதுன்னா அர்ஜுன் பேசினது தப்புன்னு உனக்கு புரியலையா? அர்ஜுன் பேசினதுல எந்த தப்பும் இல்ல ஆண்டி. தாத்தா அவரை அடிச்சதுதான் மன்னிக்க முடியாத தப்பு. மது, நான் செஞ்சது தப்பாவே இருக்கட்டும், அதுக்கு இப்ப நான் என்ன பண்ணணும் சொல்லு? நீங்க அவர்கிட்ட இப்ப மன்னிப்பு கேட்கணும். என்னது? இது நாம எதிர்பார்க்காத ட்விஸ்டா இருக்கே. மது, நீ வேற லெவல். சொல்லுடி, என்னடி சொன்ன? தாத்தா அர்ஜுன் கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னேன். ஈஸ்வரி, எதுக்கு இப்ப அந்த புள்ளைய கை நீட்டி அடிக்கிற? அந்த வீணா போன பொறுக்கி ராஸ்கல் கிட்ட உங்களை போய் மன்னிப்பு கேட்க சொல்றாங்க இவ. இல்ல ஈஸ்வரி, நான் நீங்க சும்மா இருங்க. இன்னைக்கு இவ கண்ணத்தை பேத்தாதான் சரியா வரும். என்ன பேச்சு பேசுறா? ஏன் வீட்டுக்காரு அவங்கிட்ட போய் மன்னிப்பு கேட்க சொல்றியோ அப்படி கொண்டு போட்டுடுவேன் பாத்துக்க. நீங்க யார் என்ன சொன்னாலும் சரி, தாத்தா அர்ஜுன் அடிச்சது தப்பு. என்னது? அதுக்கு ஒரு மன்னிப்பு கேட்டே ஆகணும், இல்லனா இங்க நடக்கிறதே வேற. என்ன நடக்கும்டி? என்ன நடக்கும் சொல்லு. என்ன நடக்குமோ அது நடக்கும். மரியாதையா தாத்தாவை மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. என்னடி சொன்ன? என்ன சொன்ன? என்ன கேக்குறதுக்கு ஆள் இல்லனா ஒரு வயசுக்கு வந்த புள்ளைய போட்டு இப்படி அடிப்பீங்க? விடுங்க அவளை முதல்ல. ஏய், எல்லாம் உன்னால வந்ததுடி. இதுக்கு மேல நீ ஏதாவது பேசுன சும்மா இருக்க மாட்டேன். என்னதான் உனக்கு கோபம் வந்தாலும் வயசுக்கு வந்த பிள்ளை போட்டு இப்படி அடிக்கலாமா? என்ன என்னங்க என்ன பேச்சு பேசுறா? முளைச்சு மூணல்ல விடல. இவளுக்கே மான மரியாதை கௌரவம்லாம் இருந்தா இவ அப்பனை பெத்தவ நாம. நமக்கு அதெல்லாம் கொஞ்சம் கூட இருக்காதா? அவளை புடிங்கடி. இருக்கத்தனமா ஏதாவது பண்ணிக்க போறா. எல்லாரும் நான் சொல்றது கவனமா கேட்டுக்கோங்க. தாத்தா மட்டும் அர்ஜுன் கிட்ட மன்னிப்பு கேட்கல, நான் ஏதாவது பண்ணிப்பேன். ஏய் மது,
ஆமாங்கல்ல? மது இங்க வராதீங்க. நான் ஏதாவது பண்ணிடுவேன். சித்தி, இவங்க செஞ்ச தப்புக்கு இவங்க மன்னிப்பு கேட்டே ஆகணும். அது வரைக்கும் நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன். இவ்வளவு அடிச்சு இவ திமிர அடங்குச்சா பாத்தீங்களா? இவ்வளவு ஏய், ஏய் சும்மா ஈஸ்வரி தள்ளு இப்படி. உன் கோபத்துக்கு அளவே கிடையாது. நீ வாடா செல்லம். முடியாது தாத்தா, நீங்க முதல்ல மன்னிப்பு கேளுங்க. ஏம்மா கொஞ்சம் அவ நம்பருக்கு கால் பண்ணி கொடுமா. எதுக்கு திரும்பவும் ஃபோன் பண்ணி அர்ஜுனை திட்டவா? ஐயோ சித்தி, நீங்க ஃபோன் போட்டு கொடுக்காதீங்க சித்தி. இல்லடா தாத்தா, உன் முன்னாடியே அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறேன். அதுக்காக தான்டா ஃபோன் பண்ண சொல்றேன். ஏங்க என்னங்க நீங்க பேசிட்டு இருக்கீங்க? ஏய், நீங்க யாரும் எதுவும் பேசக்கூடாது. எனக்கு என் கௌரவத்தை விட என் பேத்தியோட உயிர் தான் முக்கியம். என்னம்மா பேந்த பேந்த பார்த்துட்டு நிக்கிற? போனை போட்டு கொடுமா. ஹலோ மது, சொல்லு மது. தம்பி, நான் மதுவோட தாத்தா பேசுறேன். நீங்களா? எங்க அப்பா அம்மா கூட என்ன அடிச்சது இல்ல சார். நீங்க என் மேல கை வச்சிட்டீங்க. இப்ப என்ன அடிச்சது பத்தலன்னு ஃபோன் பண்ணி திட்டுறதுக்காக கால் பண்ணிருக்கீங்களா? ஐயோ தம்பி, நான் உன்னை திட்டுறதுக்காக ஃபோன் பண்ணல. உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கலான்னு தான் ஃபோன் பண்ணேன். 1000 தான் இருந்தாலும் உன்னை நான் கை நீட்டி அடிச்சது தப்புதான். என்னைய மன்னிச்சிரு தம்பி. சார், வயசானா மட்டும் போதாது சார், கொஞ்சம் நிதானமும் வேணும். உங்களை மாதிரி நானும் கோவப்பட்டு கை நீட்டி இருந்தா என்ன இருக்குன்னு திங்க் பண்ணி பாருங்க. உங்களுக்கு அசிங்கமா இருக்கும்ல. சரிப்பா, இனிமே நான் பொறுமையா இருந்துக்கிறேன். அம்மாடி தங்கம், இங்க பாடுறா. தாத்தாவுக்கு உன்னை விட எதுவும் பெருசு இல்லம்மா. நீ நல்லா இருக்கணும், அது போதும். உனக்கு ஒண்ணுன்னா இந்த தாத்தாவால தாங்கிக்க முடியாதுடா. ஏய், அது அண்ணாமலை, தப்பு செஞ்சவங்க தான் மன்னிப்பு கேட்கணும். தப்பே செய்யாத நீ எதுக்கு ஏன் மன்னிப்பு கேட்கணும்? அம்மா, பேச வேண்டியதெல்லாம் அளவுக்கு மீறி பேசியாச்சு. இனிமே எதுவும் பேச வேண்டியதில்லை. அவங்க போய் அவங்க வேலையை பார்க்கலாம். வாங்க போலாம், வாங்க.